திடீர்னு நடுமுதுகு புடிச்சுக்கிச்சு. அந்த வலி தாங்க முடியல. சரி படி, நானே ஸ்ப்ரே அடிச்சு விடுறேன். வருது ஒண்ணு ரியாக்ஷன் காணும். இந்த ஸ்ப்ரே காலி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கீழே பீரோல வச்சிருக்கேன், நான் போய் எடுத்துட்டு வரேன். முதுகு வலிக்குன்னு போய் என்ன மசாஜ் பண்ண சொல்லுவேன். வீட்டுல நீ எங்க வேணா போய் படுத்துக்க. உள்ள பக்கத்துல நீ படுக்க கூடாது. அம்மா உன்னை திட்டி இங்க படுக்க சொன்னாங்களா? அதெல்லாம் ஒன்றும் என்ன திட்டல. இன்றைக்கான எபிசோடில் அன்னபூர்ணிக்கு கழுத்து சுளுக்கிக்கிடுச்சு. அன்னபூர்ணி காயத்ரியை கூப்பிட்டு வலிச்சுட சொல்கிறாங்க. அதுக்கு பைரவி சொல்கிறாங்க, இருங்க நான் இது இப்போ ஸ்ப்ரே அடிச்சு விட்றேன்னு சொல்லி பைரவி ஸ்ப்ரே அடிச்சு விட்றாங்க. ஸ்ப்ரே அடித்த உடனே கழுத்து வலி சரியாயிடுது. இதை எல்லாத்தையுமே ஆறுமுகம் நின்று பார்த்துட்ருக்காங்க. இதெல்லாம் பார்த்த ஆறுமுகத்துக்கு நாமளும் இப்படி இடுப்பு வலிக்குதுன்னு சொன்னால் பைரவி செஞ்சா அப்படின்னா நம்ம மேலே பைரவிக்கு லவ் இருக்குது, அப்படி செய்யலை அப்படின்னா அவளுக்கு லவ் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு சொல்கிறாரு. அடுத்ததாக பார்த்தா பைரவி வரும்போது ஆறுமுகம் சொல்கிறாரு, எனக்கு இடுப்பு சுளுக்கு விழுந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. பைரவியும் இருங்க நான் உங்களுக்கு ஸ்ப்ரே அடிச்சு விட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஆறுமுகம் சந்தோஷமாயிறாரு, பைரவிக்கு நம்ம மேலே லவ் இருக்குது அப்படின்னு சொல்லி சந்தோஷமாயிறாரு. உடனே ஆறுமுகத்துக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஸ்ப்ரேவை எடுத்துகிட்டு வராங்க பைரவி. அப்போ அந்த ஸ்ப்ரே தீர்ந்து போயிடுது. உடனே கீழே போய் ஸ்ப்ரே எடுக்க போகிறாங்க. ஸ்ப்ரே எடுத்துகிட்டு வந்தோடனையும் பார்த்தா ஆறுமுகம் ரொம்ப சந்தோஷத்தில் டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. ஆறுமுகம் டான்ஸ் ஆடுறதை பார்த்த பைரவி பூரிக்கட்டையை எடுத்துகிட்டே ஆறுமுகத்தை அடிக்க வராங்க. அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா மகா வந்து சிந்துவை சிவாவோட ரூமில் தூங்கக்கூடாதுன்னு சொல்லி பிடிச்சி கீழே தள்ளி விடுறாங்க. சிவா ரூமில் வந்து பார்த்தா சிந்துவை காணோம். அதுக்கப்புறம் தேடி போகிறாங்க. பார்த்தா சிந்து ஸ்டோர் ரூமில் தூங்குறாங்க. சிவா கேட்குறாங்க, அம்மா உன்னை இங்கே வந்து படுக்க சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி சிந்துவும் சிவாவும் பேசிகிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட முடிச்சிட்டாங்க. பாய் பாய்.